சித்தப்பா சித்தப்பா சொல்றேன் அன்பு. சித்தப்பா ஒரு 500 காசு இருந்தா தாங்க சித்தப்பா. 500 எதுக்குல 500 வேணும்? சித்தப்பா நாளைக்கு பங்குனி உத்திரால சித்தப்பா, அதனால நானும் அம்மாவும் குலதெய்வம் கோயிலுக்கு போறோம் சித்தப்பா. வீட்டுல சுத்தமா காசு இல்லை சித்தப்பா, அதனால ஒரு 500 இருந்தா தாங்க சித்தப்பா. ஒரு 3 நாள்ல அவங்க 500 திருப்பி கொடுத்துட்றேன் சித்தப்பா. ப்ளீஸ் சித்தப்பா. நாங்க வேற குலதெய்வம் கோயிலுக்கு போய் ரொம்ப வருஷம் ஆச்சு சித்தப்பா, அதனால ஒரு 500 இருந்தா தாங்க சித்தப்பா. இந்த வருஷமாச்சும் போகணும்னு நானும் அம்மாவும் முடிவு பண்ணியிருக்கோம் சித்தப்பா. ப்ளீஸ் சித்தப்பா. குலதெய்வம் கோயிலுக்கு போகணும்னா 500 வேணுமா? டேய், இப்பதான்டா அவங்க சித்தி சண்டை போட்டு இப்பதான்டா கோயிலுக்கே கிளம்பியிருக்கா. இப்ப வேற வீட்டுல வேற காசு இல்லையடா. நான் வேற அவள்கிட்ட வேற இப்பதான் கஷ்டப்பட்டு தான் இப்பயே கோயிலுக்கே வர சொல்லியிருக்கேன். சித்தப்பா நீங்க எத்தனையோ தடவை காசு கொடுத்து உதவி இருப்பீங்க சித்தப்பா. இது கோயில் காரியம் சித்தப்பா, அதனால இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க சித்தப்பா. ஒரு 500 இருந்தா தாங்க சித்தப்பா. ப்ளீஸ் சித்தப்பா. கோயில் விஷயமாச்சே, காசும் கொடுக்க முடியாதுன்னு வேற சொல்லக்கூடாது. அன்பு ஒரு நிமிஷம் அவள்கிட்ட போய் கேட்டு வரேன். சரி சித்தப்பா, வெயிட் பண்றேன். யார் வந்திருக்காங்க? என் அண்ணன் பையன் தாண்டி வந்திருக்கான். என்ன வேணுமா அவனுக்கு? அவனும் அவங்க அம்மா குலதெய்வம் கோயிலுக்கு போறாங்களாமா. ஒரு 500 இருந்தா தர சொல்றான். ஒரு 500 இருந்தா தாயேன். 500 வேணுமா? இங்கெல்லாம் காசு இல்லை, நம்மளுக்கு போறதுக்கு மட்டும்தான் நம்மள்ட்ட காசு இருக்கு. நான் அவனுக்கெல்லாம் காசே இல்லை, என்கிட்ட காசு இல்லை. காசு இருந்த காசு எல்லாமே முடிஞ்சு போச்சு. நம்ம இப்போ குலதெய்வம் கோயிலுக்கு போறதுக்கு மட்டும்தான் காசு இருக்கு நாளைக்கு. ஆனால் அவங்க அம்மா குலதெய்வம் கோயிலுக்கு போறாங்களாம்மா. குலதெய்வம் கோயிலுக்கு போறாங்கன்னா இல்லைன்னு நம்ம எப்படி காசு கொடுக்க முடியாம இருக்கிறது. அதனால ஒரு 500 இருந்தா அந்த சின்ன பையனுக்கு கொடுத்து விடுவோம். என்கிட்ட சுத்தமா காசு இல்லை, நம்மளுக்கு போறதுக்கு மட்டும்தான் இப்போ காசு இருக்கு. பார்க்குறதுக்கே ரொம்ப பாவமா இருக்கு. குலதெய்வம் கோயிலுக்கு போய் ரொம்ப வருஷம் ஆச்சாம்மா. அதனால தான் சொல்றேன், ஒரு 500 தானே கூட அவன் பாட்டி சந்தோஷமா அவனும் அவங்க அம்மா சந்தோஷமா குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வருவாங்கல்ல. இவன் வந்தாலே ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இழுத்து விட்டுருவான், எனக்கு உங்களுக்கு சண்டை இழுத்து விட்டுற மாதிரி. கொடுத்தீங்கன்னா அவனுக்கு புண்ணியமாச்சு சேரும். நம்மளே புண்ணியத்தை தேடிதான் கோயிலுக்கே போறான். நீ பாவம் செஞ்சிடாத. ஒழுங்கா ஒரு 500 கூட நான் அந்த சின்ன பையனுக்கு போய் கொடுத்துட்டு வரேன். நான் எந்த ஒரு பாவமே பண்ணல, என்கிட்ட வெறும் 500 தான் இருக்கு. வீட்டுல எங்க காசு இருக்கு? நீங்க வேலைக்கு போயிட்டு வந்து 4 நாள் ஆச்சு. இப்போதைக்கு நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போறதுக்கு மட்டும்தான் இப்போதைக்கு காசு இருக்கு. வெறும் 500 தான் இருக்கு. நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போறதுக்கு மட்டும்தான் இருக்கு காசு. காசு கிடையாது. அவனை அப்படியே வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுருங்க. நம்மளுக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போற அளவுக்கு தான் 500 தான் இருக்கு. அதனால அவனை அப்படியே அனுப்பிச்சு விடுங்க வீட்டுக்கு. அந்த பையனோட ஒரே துன்பமா இருக்கு. ஒரு சின்ன பையன் குலதெய்வம் கோயிலுக்கு போகணும்னு சொல்லி ஒரு 500 கேட்குறான், நீ கொடுக்கவே மாட்டேற. நீ எல்லாம் என்ன மனுஷி? என்கிட்ட 500 இருக்கு, நான் அவன்கிட்ட கொடுக்குறேன். அன்பு இந்தாட காசு. ரொம்ப நன்றி சித்தப்பா. பத்திரமா எடுத்துட்டு போய் அவங்க அம்மாட்ட போய் கொடுற காசை தொலைச்சிடாத. நீங்க காசு கொடுக்க மாட்டேன்னு நினைச்சேன், நான் ரொம்ப பயந்துட்டேன் சித்தப்பா. ஆனா நீங்க காசு கொடுத்துட்டீங்க சித்தப்பா. இந்த உதவியை நான் என் வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன் சித்தப்பா. நாங்க வேற குலதெய்வம் கோயிலுக்கு போய் ரொம்ப வருஷம் ஆச்சு சித்தப்பா. நாளைக்கு தான் சித்தப்பா நாங்க குலதெய்வம் கோயிலுக்கு போறோம் சித்தப்பா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சித்தப்பா. நீனும் அவங்க அம்மாவும் நல்லபடியா குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டாங்க. சரி அன்பு. சரி சித்தப்பா, நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். அம்மா என்னை கண்டிக்கிட்டு இருப்பாங்க சித்தப்பா. அம்மா தேடுவாங்களா? சரி போயிட்டு பாய். பாய் பாய். ஏன் ஜாலி, ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போக போகிறோம். எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது. இந்த 500 வச்சுட்டு நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரலாமே, ஜாலியாக இருக்கும். சரி டக்குன்னு வீட்டுக்கு போவோம். அம்மா நம்மளுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க.